Hello friends, welcome to Sasi Samayal. வணக்கம் வணக்கம் சமைக்கலாம் சுவைக்க ருசிக்கலாம். இந்த வீடியோல ராகி அல்வாங்க. ரொம்ப ட்ரெடிஷனலான ஒரு ஸ்வீட்டுங்க. என்னடா ட்ரெடிஷனல் சொல்றீங்க அல்வான்றீங்க ட்ரெடிஷனல் ப்ளஸ் ட்ரெண்டி. அது எப்படின்னு பார்க்குறீங்களா? அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ராகியை வச்சு தான் நீங்கள் ஸ்வீட் செஞ்சாலும் சரி காரமாக செஞ்சாலும் சரி ஒரு ஃபுட்டாக செஞ்சாலும் சரி ராகியை வச்சு அதிகமாக செய்வாங்க. அதனால தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருந்தாங்க, நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வாழ்ந்தாங்க அந்த காலத்து மனுஷங்க. அதே போல் இப்போ அந்த ஃபுட்டு தான் இப்போ ரிவ்யூவாக எடுத்துகிட்டு வராங்க. இப்போ அந்த கேழ்வரகை வச்சு ஒரு ஸ்வீட்டு எப்படி நம்ம செய்யறது அப்படின்னு தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஆல் ஓகே கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேங்க. நல்லா பொடிச்சு எடுத்துருக்கேன். அதே கப்புலேயே 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துருக்கேங்க. பேனில் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக சேர்த்தாச்சு. நெய் கொஞ்சம் உருகட்டும். இப்போ நெய் நல்லா உருகிடுச்சுங்க. இந்த நெய்லேயே 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. வெல்லம் எடுத்து அதே கப் அளவில் 1/2 கப் அளவுக்கு ராகி பவுடர் கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு கேழ்வரகு பேக்கெட்லேயும் விற்குது, கடைகளில் கிடைக்குது. நீங்கள் இல்லைன்னா கேழ்வரகு வாங்கி அரைச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பேக்கெட்டில் இருக்கிற ராகி பவுடராக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ இந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. பச்சை வாசம் வராமல் இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சிருச்சுங்க. பாகு வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த வெல்லம் தண்ணியை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரவையும் ராகி மாவும் நல்லா வறுந்து வந்துருச்சுங்க. உங்களுக்கு ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ வெல்லம் தண்ணியை இந்த ராகி மாவில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, சிம்மிலேயே இருக்கட்டும். சிம்மில் வச்சுட்டே இந்த மாதிரி வெல்லம் தண்ணியை எடுத்து ஃபில்டர் பண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வரும், அது வரைக்கும் கலந்து கொடுத்துட்டே வாங்க. நல்ல சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்குங்க. இது ஸ்வீட்டாகவும் இருக்கும். பசங்க ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இது சத்தானதும் கூட. நீங்கள் ஸ்கூல்லேருந்து வரும் பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா தினமுமே வரும்போது கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு சத்தான ஒரு ஐட்டம் தான் இது. ராகியும் நல்ல சத்து தான். நெய் சேர்க்குறதும் நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயந்தான் பசங்களுக்கு. இப்போ இது சிம்மிலே இருக்கட்டும் ஸ்டவ்வு. கொஞ்ச நேரம் இப்படி கலந்து கொடுத்துட்டு வாங்க, ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. அப்படியே டைட்டாகிட்டு வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேங்க. இது வீட்லேயே அரைச்சது. ஏலக்காவும் சர்க்கரையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடராக அரைச்சி ஒரு காற்று போகாத டப்பாவில் அரைச்சி ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும்போது எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு வாசனை சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் ஒரு இரும்பு சத்தும் கூட சேர்ந்துருக்கு. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு தாங்க இது. ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம், ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ஒரு ட்ரெடிஷ்னலான ட்ரெண்டியான ஸ்வீட்டுங்க. கடைசியாக இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க.
உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் பிடிக்கும், நல்லா பிடிக்கும்னா நிறையவே சேர்த்துக்கோங்க. பாருங்கள் பேனில் எப்படி ஒட்டாமல் வருது. நம்ம அல்வாலாம் செய்வோம் இல்லைங்களாங்க, அப்போ கடாயிலே ஒட்டாமல் வரும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு பாருங்கள். நம்ம அப்படியே போட்டு தனியாக எடுத்தோம்னாலே தனியாகவே சுற்றுது பாருங்கள். அவ்வளோதாங்க, நல்லா சுருண்டு கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. ட்ரே இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் கூட எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம செஞ்சுருக்க ஸ்வீட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டு இல்லை ட்ரேயில் போட்டு இப்படியே செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நல்லாவே கொஞ்சம் ஆறி இருக்குங்க. இப்போ உங்களுக்கு வேணுன்ற சைஸில் நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு பீஸா கேக்காக ஒரு சூப்பரான நெய் வாசனையோட ஒரு ஸ்வீட்டு ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதே போல் கேரட்டை வச்சு ஒரு அல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு ரைட் சைடு இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் சசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.